SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் திரைப்படம் வரும் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். விவசாய பேரியக்க மாநாட்டில் தமிழக அரசை பாமக நிறுவனர் ராமதாசும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாசும் கடுமையாக விமர்சித்துள்ளனர். மாநாட்டின் இறுதியில் ராமதாஸ் மாபெரும் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார். பாமகவின் இணை அமைப்பான தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்தின் மாநில மாநாடு திருவண்ணாமலை மாவட்டம் சந்தைமேடு பகுதியில் நடைபெற்றது. இதில் பாமக நிறுவனர் ராமதாஸ், அந்த கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மாநாட்டில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஆகிய இருவரும் உழவர் பேரியக்க கொடியை ஏற்றி வைத்தனர். இந்த மாநாட்டில் மதுரை டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பாதுகாக்கப்பட்ட காவிரி வேளாண் மண்டலத்தை விரிவுபடுத்த வேண்டும், பொங்கல் பரிசு தொகுப்பில் கரும்பு வழங்க வேண்டும் என மொத்தம் 45 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மாநாட்டில் பேசிய அன்புமணி ராமதாஸ், பாமக உழவர்கள் பக்கமும் தமிழ்நாடு அரசு முதலாளிகள் பக்கமும் இருப்பதாக விமர்சித்தார். ஆங்கிலேய ஆட்சியில் கூட விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டதில்லை எனவும், விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்தது திமுக கொடுங்கோல் ஆட்சி எனவும் சாடினார். பரந்தூருக்கு பதிலாக திருப்போரூரில் உள்ள உப்பள நிலத்தில் விமான நிலையம் அமைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்திய அன்புமணி ராமதாஸ், மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க ஏற்பாடு செய்ததே திமுக அரசுதான் என்று குற்றம் சாட்டினார். அங்கே மக்கள் போராட்டம், பாட்டாளி கட்சி போராட்டத்தினால இப்ப விழித்து கொண்டாங்க. ஐயோ மாட்டிக்கிட்டோம், 10 மாதம் அமைதியா இருந்துட்டாங்க. அந்த டங்ஸ்டன் சுரங்கம் யார் தொடங்கினான்னு திட்டமிட்டு இருக்காங்க தெரியுமா? தூத்துக்குடி ஸ்டெர்லைட் கம்பெனி, வேதாந்தா கம்பெனி. அப்ப பாத்தீங்க, தூத்துக்குடி ஸ்டெர்லைட், வேதாந்தா, திமுக, அந்த புள்ளி 4 புள்ளி இருக்கு. புரியுதா? அந்த 4 புள்ளியும் அதுக்காக தான். இப்ப மாட்டிக்கிட்டு அப்புறம் டங்ஸ்டன் இல்ல, நாங்க தொடங்கல, மத்திய அரசு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மாநாட்டில் இறுதியில் பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ், மணல் மற்றும் தண்ணீர் கொள்ளையை தடுக்காவிட்டால் தாமிரபரணி, காவிரி உள்ளிட்ட 5 ஆறுகள் காணாமல் போய்விடும் என்றார். 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் போராட்டத்தையும் அறிவித்தார். விவசாயிகளுக்கான ஒரு போராட்டம். அந்த போராட்டம் சென்னையிலே போர் நினைவு சின்னம் அந்த இடத்துல இங்கு கூடியிருக்கின்ற விவசாயிகள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் போல 10 மடங்குக்கு மேலே அங்கே கூடுவார்கள். அந்த இடத்திலே கூடுவார்கள். ஒரு நாள் அந்த இடத்தை முற்றுகையிடுவார்கள். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள போராட்டத்தின் தேதியை பின்னர் அறிவிப்பதாக தெரிவித்த ராமதாஸ், போராட்டத்திற்கு தயாராக வேண்டும் என விவசாயிகளுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் அழைப்பு விடுத்தார். புதிய தலைமுறைக்காக திருவண்ணாமலையிலிருந்து ஒளிப்பதிவாளர் அசோக் குமாருடன் செய்தியாளர் குமரவேல். SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் திரைப்படம் வரும் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில்.